ஒவ்வொரு பழங்களையும் சாப்பிடுவதற்கென்றே சில குறிப்பிட்ட கால நேரம் உள்ளது. நமக்கு பிடிக்கிறது என்பதற்காக கண்ட நேரங்களில் கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பழங்களை எல்லா நேரங்களிலும் சாப்பிடக்கூடாது. அவ்வாறு சாப்பிடுவதன் மூலமாக பலவித பாதிப்புகளும் உடலுக்கு உண்டாகும். இவை பழங்களின் நல்ல பண்புகளை மாற்றி மோசமான தன்மையை தந்துவிடும். எல்லாவித பழங்களும் இது ஏற்றதாக இருக்காது. குறிப்பாக வாழைப்பழம், ஆப்பிள், தர்பூசணி, மாதுளை, ஆரஞ்சு போன்ற பழங்களை எல்லா நேரங்களிலும் நாம் சாப்பிட இயலாது. எல்லா நேரங்களிலும் பழத்தை சாப்பிடுவதால் அது உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக கெட்டுவிடும். முக்கியமாக அந்த நாட்களில் நாம் மாதுளையை சாப்பிடலாமா, அவ்வாறு சாப்பிட்டால் என்ன நடக்கும், எப்போது சாப்பிட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் போன்ற பல கேள்விகளுக்கு தீர்வாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். பெண்களின் பிரச்சனைகளை மட்டும்தான் மாதுளை குணப்படுத்தும் என பலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்களின் பிரச்சனையும் சரி செய்யும் சிறந்த மருந்தாக மாதுளை உள்ளது. குறிப்பாக விரைப்புத்தன்மை முதல் ஆண்மை குறைபாடு வரை குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு என ஆராய்ச்சிகளில் சொல்கிறது. உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்க்க மாதுளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே போதும். இதில் எண்ணற்ற விட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்திருப்பதால் சீரான இரத்த ஓட்டத்தை தரும். அத்துடன் உடலில் சேர்ந்துள்ள நஞ்சுகளையும் நீக்கவும் மாதுளை வழி செய்கிறது. ஆண்களின் பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த மாதுளை சிறந்த மருந்தாகவும் உள்ளது. இதனால் தாம்பத்தியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அத்துடன் விந்துவின் உற்பத்தியும் அதிகரித்து விரைவிலேயே கருத்தரிக்கும் மாதுளை உதவும். ஆண்களை விட பல விதத்தில் பெண்களுக்கு மாதுளை உதவுகிறது. அதன் ஒவ்வொரு முத்திலும் பல்லாயிரக்கணக்கான மருத்துவ குணங்களும் உள்ளன. ஆனால் பல பெண்களுக்கு மாதுளையை பற்றி சந்தேகம் அதிக அளவில் உள்ளது. அதை எந்த நேரத்தில் சாப்பிடுவது, எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது போன்ற பல கேள்விகள் நிச்சயம் அவர்களுக்குள் இருக்கும். உடலுறவு வைத்துக் கொள்ளும் நாட்களில் ஆணும் பெண்ணும் மாதுளையை வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் சிறப்பாக தாம்பத்தியம் இருவருக்கும் அரங்கேறும் என ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. இது மிகவும் விரைவிலேயே கருத்தரிக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் போலிக் அமிலம் அதிக அளவில் மாதுளையில் இருப்பதால் இது கர்ப்பிணிகளுக்கு அருமருந்தாக இருக்கும். இரத்த சோகை போன்ற குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு மாதுளை உதவும். இருப்பினும் அதிக அளவில் மாதுளைகளை கர்ப்பிணி காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் உடலின் தன்மைக்கேற்ப மாதுளையை எவ்வாறு சாப்பிடலாம் என உங்கள் மருத்துவரை அணுகுவதும் சிறந்தது. பெண்ணுக்கு உடலுறவு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் போது ஆண்களுக்கு இல்லாமலோ அல்லது ஆணுக்கு உடலுறவு வைத்துக் கொள்ளும் எண்ணம் வரும்போது பெண்களுக்கு இல்லாமலோ இருந்தால் தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக இருக்காது. இருவருக்கும் கூடுமான அளவிற்கு பாலுணர்வு தூண்ட மாதுளை சாப்பிட்டு வந்தாலே போதும். இதில் உள்ள பலவிதமான சத்துக்கள் சிறப்பான முறையில் செயல்படவும் உதவும். மாதவிடாய் காலங்களில் மாதுளை சாப்பிடலாமா கூடாதா என்கிற கேள்வி பல பெண்களுக்கு உள்ளது. மாதுளையை பற்றி பல ஆய்வில் இதனை மாதவிடாய் காலங்களில் சாப்பிட்டால் உடல் வலு பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பப்பையின் வளத்தை அதிகரிக்க மாதுளை மாதவிடாய் காலங்களில் உதவும் எனும் ஆய்வுகளும் கூறுகின்றன. மாதுளையை அப்படி சாப்பிடலாமா அல்லது ஜூஸாக தயாரித்து குடிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு இருக்கும். ஆனால் எந்த ஒரு பழத்தையும் ஜூஸாக சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதுதான் சரியான முறை எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அப்போதுதான் அவற்றின் முழு சத்து நமக்கு உடலுக்கு நேரடியாக கிடைக்குமாம். பொதுவாக பழங்களை இரவு நேரத்தில் சாப்பிட பழக்கம் நம்மில் பலருக்கு உள்ளது. ஆனால் பழங்களை இரவு நேரத்தில் சாப்பிடுவதை காலை நேரத்தில் சாப்பிடுவதே சிறந்தது. அப்போதுதான் அதன் பயன்கள் முழுமையாக உடலுக்கு கிடைக்கும். மேலும் பழங்களை அறிந்த சில நிமிடங்களிலேயே சாப்பிட வேண்டும், இல்லையேல் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறைந்துவிடும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க Facebookல பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய Facebook சேனல் லிங்கை கொடுத்திருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.